நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு கேட்டிங்கன்னா, திருப்பூர்லேருந்து திருச்செந்தூர் கிளம்பியாச்சு. பஸ்ஸு 9:45க்குன்னு சொன்னாங்க. மணி 10 பத்தாச்சுன்னு பஸ் எடுக்கல. 10:20 தான் எடுப்பாங்களாமா பஸ்ஸு. சரி அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளும் வந்து யூடியூப் சேனல்ல வீடியோ போடலான்னு பார்த்து வீடியோ போடவே முடியல. இனிமேல் வீடியோ எடுத்து போடலான்ட்டு போகிறேன். இனி ரெகுலராக ஒவ்வொரு வீடியோ சின்ன சின்ன வீடியோவாக போடுறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க. சரிங்களா? சரி இப்போ பஸ்ஸு கிளம்ப போகுது. பஸ்ஸு ஏறில. அடுத்து எங்கன டீ சாப்பிட நிறுத்துறாங்களோ, அங்கன மறுபடியும் வீடியோ கன்டினியூ பண்றாங்க. சரிங்க. தாராவத்துக்கு அவுட்டர்ல வந்து ஒரு டீ கடையில நிறுத்துனாங்க டீ சாப்பிட்றதுக்கு. பாட்டு என்ன பாட்டு போட்டு பட்டைய கிளப்புறாங்க. சரியான பாட்டுங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து நம்ம பொது இடத்துல போட்டு கேட்கணும்னா கஷ்டம். ஆனா இங்க சரியான பாட்டுங்க. போட்டு பட்டைய கிளப்புறாங்க இந்த பாட்டு. பஸ்ல பாருங்க எப்படி வந்துட்டு இருக்குன்னு. தெரியுதுங்களா? சரியான கூட்டம் வேற, பாட்டு போட்டு பட்டை கிளப்புது. கேக்குதுங்களா பாட்டு? இந்த மதுரையை தாண்டி திருச்செந்தூர் கிட்ட ஒரு இடத்துல நிறுத்திருக்காங்க. வேற எங்கேயும் நிறுத்தல வண்டி. ஒரு தொல்லை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் அப்படியே வந்துருச்சு வெளியில. எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. கோபி டு திருச்செந்தூர் வண்டி பட்டையை கிளப்பிட்டு வண்டி வந்துட்டு இருக்குங்க. சரிங்க, அடுத்தது திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர்ல சந்திப்போம். அடுத்தது டீ சாப்பிட்றதுக்கு 2வது இடத்துல நிறுத்திருக்காருங்க. மேலே கறந்த அந்த இடத்துல நிறுத்திருக்காரு. நான் பஸ் எடுத்துட்டாங்க. சரி கிளம்பலாங்க. ஒரு வழியாக காலையில் 6:10க்கு வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியாச்சுங்க. இறங்கி இங்கேருந்து டவுன் பஸ்ஸில் ஏறி கோயில் வாசலுக்கு போகிறேன். நடந்து போகலாம் அப்படின்னு பார்த்தா, நடந்து போகலாம் 10 நிமிஷம் ஆகும். சரி அதனால பஸ்லேயே போய்க்கலாம் அப்படின்ட்டு பஸ்லேயே கிளம்பிட்டேன். கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்ன வேலை அதை முடிச்சுட்டுங்க, சாமி தரிசனம் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். மறுபடியும் திருப்பூர் ரிட்டனு. 8 மணி நேரம் ஆகி போச்சுங்க பஸ்ஸில் வர்றதுக்கு. ஆமாம், வந்து இறங்கியாச்சு. சரிங்களா? டவுன் பஸ் ஏறி உட்காந்துருக்கேன். பஸ் எடுத்து போகிறாங்க. சரிங்க, கோயிலில் போய் பார்க்கலாம். ஒரு இடத்துல போய்ங்க பேக்கு எல்லாம் வச்சுட்டு அங்கேயே குளிச்சுட்டு எல்லாம் ரெடியாகி அப்படியே கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில் பக்கத்தில் வந்துட்டு இருக்கேன். கோயில் தெரியுதான்னு பாருங்க. தெரியுங்களா? கோயில் ஆர்ச்சு. அப்படியே வந்து அமைதியாக வந்து கடல் கரையில் வந்து உட்காந்துட்டாங்க. பின்னாடி தெரியுதுங்களா ராஜகோபுரம் தெரியுதுங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடையில ஒரு 3 வருஷம் திருச்செந்தூர் வரவே இல்லைங்க. ஆனால் இப்போ ஏற்பட்ட மாற்றங்க. கோயில்னால் இன்னும் கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட்றதுக்கு போகல. நான் இனிமேல் தான் போகணும். ஆனால் கடல் கரையில் வந்து உட்காந்துட்டேன். பாருங்க, கடல் தெரியுதுங்களா? அப்படியே கடல் கரைக்கு முன்னாடி அப்படியே திண்டு மாதிரி இருக்குதா, அந்த திண்டில் வந்து அப்படியே உட்காந்துட்டேன். ஏன்னா நம்ம போய் கடலில் போய் குளிக்கக்கூடாதுங்க. அதனால் வந்து சேர்ந்து அங்கேயே ஒரு 100 ரூபா பேக்குக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு லாக்கரோட பேக்குக்கெல்லாம் வச்சுட்டு அங்கேயே குளிச்சுட்டுங்க வந்து தும்பு விநாயகர் கோயிலை வந்து சாமி கும்பிட்டு துணூறு எடுத்து பூசிட்டு அப்படியே நேராக வந்து கடல் கரையில் வந்து உட்காந்துட்டேன். கடல் கரையில் உட்காந்து இப்போ ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கேன். கோயிலுக்குள்ளே என்ன உள்ளே போகல. உள்ளே போய் சாமி கும்பிட்டு முருகனை கும்பிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்க சுற்றியில் இருக்கலாம் பார்க்குறேங்க. காட்டுறேன் பாருங்க. எனக்கு பின்னாடி இருக்க கட்டடம்லாம் தெரியுதுங்களா? எனக்கு பின்னாடி இருக்க கட்டடம்லாம் இப்போ வந்த கட்டடங்க. இந்த கட்டடம்லாம் இப்போ வந்த கட்டடம். நம்ம பழைய வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வீடியோவில் வந்து இந்த கட்டடம்லாம் இல்லை. இப்போ புதுசாக அந்த கட்டடம்லாம் வந்திருக்குது. ரொம்ப ஒரு சிறப்பாக வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. எப்படின்னா வந்து எப்படின்னு வருங்க தெரியுதுங்களா? கோயில் பூரா ரொம்ப ஒரு அங்கங்கே போட்டு எல்லாம் இதை போட்டு அதனால் என்ன எல்லாம் கடல் மண் அடித்து எல்லாம் குளிச்சு அந்த தண்ணி வந்து கசகசன்னு இருக்குது. இதை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு ஆளுகளை போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த இதுவும் பிரச்சனையே வராது. ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சரி வாங்க கோயிலை சுற்றி உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். சரிங்களா? ஏன்னா கோயிலுக்குள்ளே உள்ளே போயிட்டோம்னா நம்ம வீடியோ எடுக்க முடியாதுல்லையே, அதுக்காக தான். சாமியை பார்க்கலான்ட்டு வந்தால் திருப்பதி மாதிரி அடைச்சி வச்சு விட்ருவாங்க. எப்படி இதை சாமி பார்க்குறதுக்கு எப்படி போகிறது, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல.
கீழ் லைனாக இருந்தால் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் சாமியை பார்த்துக்கலாம். இது அடைச்சி வச்சு விட்றாங்க. நீ எப்போ போய் தான் சாமியை பார்க்குறதுன்னு ஒன்றும் புரியல. திருச்செந்தூர் கோயில் வந்து கோயில் தான் பழைய கோயிலுங்க. இடத்த போல புதுசாக பண்ணி விட்டாங்க. புதுசாக கோயில் கட்டுவாங்களே அந்த மாதிரி கட்டி இடத்தவே இடத்தவே மாற்றி விட்டாங்க. பல இடம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா கடற்கரை கோயில் மட்டும் தாங்க இருக்குது பழசு. மற்ற எல்லாமே புதுசு தான். ஒன்றுமே வந்து இங்கே சொல்கிறதுக்கு இல்லை. காற்று விறுவிறுன்னு அடிக்குது. இந்த இதில் வந்து இந்த காற்று சவுண்டில் வந்து நான் பேசுகிறது கேட்குதா என்னன்னு தெரியல. சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு வெளியில் வந்து ஒரு 2 மணி நேரம் அன்னதானம் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. மணி 5:30 ஆச்சுங்க. இது நைட்டு 7 மணிக்கு பஸ்ஸு நம்மளுக்கு. இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். கிளம்பி போயிட்டு அடுத்து திருப்பூரில் என்னென்ன வேலை வெட்டி என்னங்கிறத பார்க்க வேண்டியதான். சரிங்களா? திருச்செந்தூர் வீடியோ இந்த இதோட முடிச்சிடுறேங்க. அடுத்த நீ கோயிலுக்கு போகிற வீடியோ ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிலாம் நான் அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன். சரிங்களா? கோயில் மட்டும் தான் பழசுங்க. கடற்கரை பழசு. மற்றதெல்லாம் புதுசு. புதுசு. மீண்டும் சந்திக்கிறேன்.